Hello students, இன்னைக்கு பாத்தீங்கன்னா day 4ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா physics class 12ல இருக்கக்கூடிய first lesson electric field and electric charges. இந்த electric field and electric charges NEET JEE பொறுத்த வரைக்கும் weightage அதிகமா இருக்கக்கூடிய ஒரு chapter. இந்த chapter electrostatic potential and capacitance and current electricity பார்த்துட்டாலே ஒரு maximum amount of questions அதில இருந்தே வர மாதிரி தான் இருக்கு. சோ இத நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ இந்த electric field and electric chargesல introduction partல பாத்தீங்க அப்படினா the rubbing, polarity, polarization அப்படினு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் தியரியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பாத்துருவோம். சோ ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டையும் வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா கான்செப்சுவலாவும் as well as ப்ராப்ளமேட்டிக்காவும் சால்வ் பண்ணி காட்றேன். கிளாஸ்க்குள்ள போலாம். சோ electric field and electric chargesல first concept நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா basic property of charges. So basic properties of charges. The basic properties of chargesல நமக்கு மூணு விஷயம் கொடுத்திருக்காங்க. First என்னது அப்படினா additivity of charges. Additivity of charges. Then ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா conservation of charges. Conservation of charges. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா quantization of charges. Quantization of charges. So இந்த மூணுல எங்க இருந்து நமக்கு problem related questions வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா quantization of charges ல தான் problem related questions வரப்போகுது. இந்த கான்செப்ட்ல மட்டும் இருந்தும் இல்லாம இதுக்கு அப்புறம் கூலும்ஸ் ஃபோர்ஸ் பாப்போம், மல்டிபிள் சார்ஜஸ் பாப்போம். இது எல்லாத்துலயுமே இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த லெசன்ல குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இங்க இருந்து ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चंस டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்துட்டே தான் இருக்கு. ரைட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ்னா என்ன அப்படின்றத பாப்போம். So additivity of charges na enna? What do you mean by additivity of charges? So பேர்லயே இருக்கு, இந்த இடத்துல நம்ம charges என்ன பண்ண போறோம் அப்படினா ஆட் பண்ண போறோம். So charges வந்து ரெண்டு டைப். ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், இல்ல அப்படினா நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். So இந்த charges ஆட் பண்ணும்போது இது எந்த நம்பர்ஸ் மாதிரி ஆட் ஆகுது அப்படினா they are added as real numbers. They are added as real numbers அப்படின்னு உங்க NCERTல சொல்லிருக்காங்க. அப்ப charges ஆட் பண்ணும்போது அது எந்த நம்பர் மாதிரி ஆட் ஆகுதுன்னு கேட்டா they are added as real numbers. இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எடுத்தோம்னா நம்ம கிட்ட கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுவே நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். கூலும்ஸ் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா F is equal to K into Q1 Q2 divided by R square. இது என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. F is equal to G M1 M2 divided by R square. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்க K கான்ஸ்டன்ட், அங்க G கான்ஸ்டன்ட், கீழ R இருக்கு. ஸோ both are distance. இங்க Q1 இருக்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கு? M1 இருக்கு. ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது வெக்டார். ரைட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க Q1 இருக்கு, இந்த இடத்துல M1 இருக்கு. அதாவது சார்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மாஸ் இருக்கு. அப்ப இந்த சார்ஜுக்கும் மாஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி என்ன, இந்த சார்ஜுக்கும் மாஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கும் மாஸுக்கும் நடுவில் உள்ள சிமிலாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா both are scalars. Both are scalars. What do you mean by scalars? They have only magnitude. அதுக்கு only magnitude மட்டும்தான் இருக்கும். சார்ஜஸாக இருந்தாலும் சரி, மாஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன இருக்க போகிறது கிடையாது, டைரக்ஷன் இருக்க போகிறது கிடையாது. அப்போ ஏன் இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் போட்டோம் அப்படின்னா அது ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கு, சார்ஜஸ்க்கு நம்ம மேலே வெக்டார் போடலை. அதனால தான் இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ்வலா கூலும்ஸ் ஃபோர்ஸை பார்க்கும்போது டைரக்ஷன் இருக்கிற மாதிரி எழுதிடுவோம். அது ஃபோர்ஸுக்கு தான் டைரக்ஷன், சார்ஜஸ்க்கு எந்த இடத்துலையுமே டைரக்ஷன் கிடையாது. அப்போ ஒரு சார்ஜுக்கும் ஒரு மாஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டா both are scalars.
ஸ்கேலார்ஸ்னா they have only magnitude, direction இருக்காது. அப்போ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, what is the difference between mass and charges ன்னு பார்த்தோம்னா, mass is always positive. 2 gram, 3 gram, 100 grams, 50 grams அப்படின்னு சொல்லிட்டு மாஸை என்னால் பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் சார்ஜஸை என்னால் பாசிட்டிவாகவும் சொல்ல முடியும் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவாகவும் சொல்ல முடியும். ஸோ இதுதான் சார்ஜஸ்க்கும் மாஸுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம என்னன்னு பார்க்குறோம், அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் ஆர் பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ். இதை ஆட் பண்ணும்போது நம்ம என்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸாக இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ரைட், கூலும்ஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வெக்டார் கிடையாது, அதாவது அந்த இடத்துல டைரக்ஷன் கிடையாது ஃபோர்ஸுக்கு. இதுவே நம்ம மாஸையும் சார்ஜஸையும் கம்பேர் பண்ணும்போது மாஸுக்கும் சார்ஜஸ்க்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா they both are scalars. பட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், சார்ஜஸ் இஸ் பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் என்னன்னு பார்க்குறோம் நெகட்டிவ் அப்படின்றத பார்க்குறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்சர்வேஷனாலே நமக்கு என்னன்னு தெரியும், they are neither created nor destroyed அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு பட் they are transferred அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால சார்ஜஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஹவ் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட்னா பை ரப்பிங் பண்ணுறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சார்ஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எங்கே இருக்குது, இந்த ரப்பிங் கான்செப்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் கான்செப்ட் நம்ம இங்கே பார்த்துருவோம். இப்போது என்கிட்ட ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் இருக்குன்னா இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்டட். அதாவது இந்த மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸ் கூட லூஸ்லி பவுண்டடா இருக்கும். அப்ப இந்த மெட்டல் கூட வேற ஏதாவது ஆப்ஜெக்டை நம்ம ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப என்ன ஆகுது, the object is gaining the electrons. அப்ப மெட்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா பை ரப்பிங் one loses electron, another gains electron. ரைட், லூஸ் பண்றதுனால இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும், கெயின் பண்றதுனால இது நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும். இதுக்கு பேர் தான் சார்ஜிங் பை ரப்பிங்னு சொல்றாங்க. சார்ஜிங் பை ரப்பிங். அப்ப எனக்கு என்ன தெரியுது, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரப் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, இன்னொரு ஆப்ஜெக்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரான் லூஸ் ஆகி கெயின் ஆகுது, அவ்வளவுதான். இந்த இடத்துல நான் சார்ஜை கிரியேட்டும் பண்ணல, டிஸ்ட்ராயும் பண்ணல, நான் ஒன்லி என்ன பண்ணேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணேன். இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயம் இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் த சரௌண்டிங்ல இருந்து கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆகிருக்கக்கூடிய சிஸ்டம் தான் நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் ஆப்வியஸா எனக்கு கன்சர்வ்டா தான் இருக்கும். பிகாஸ் எந்த இடத்துல பார்த்தாலுமே சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சார்ஜை கேரி பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் கேரிங் பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் கேரிங் பார்ட்டிகல்ஸ் எனக்கு கிரியேட்டும் ஆகலாம்
as well as destroy ஆகலாம். சார்ஜஸ் கிரியேட்டும் ஆகாது, சார்ஜஸ் டிஸ்ட்ராய் ஆகாது. சார்ஜை கேரி பண்ற பார்ட்டிகல்ஸ் கிரியேட்டும் ஆகலாம், டிஸ்ட்ராய் ஆகலாம். ஆனா எப்பயுமே நெட் சார்ஜஸ் என்னன்னு சொல்லியாச்சு, கன்சர்வ்டுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஐசோலேட்டட் சிஸ்டம்ல எனக்கு சார்ஜஸ் கிரியேட் ஆகாது, டிஸ்ட்ராய் ஆகாது. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜ் கேரிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ் கேரிங் பார்ட்டிகல்ஸ் கிரியேட்டும் ஆக முடியும், டிஸ்ட்ராய் ஆக முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரைட். நெக்ஸ்ட் நேச்சர். நேச்சர் ஆப்வியஸா புது புது சார்ஜஸை கிரியேட் பண்ணதான் போகுது. ஸோ நேச்சர் கிரியேட்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஆப்வியஸா நேச்சர் வந்து புது புது பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணும். இப்போ இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நேச்சர் கிரியேட்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். These charged particles are neutrons அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜே கிடையாதே, அப்புறம் எப்படி நீங்க இதை சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு சொல்றீங்க அப்படின்னா, நேச்சர் நியூட்ரான்ஸை கிரியேட் பண்ணும். இந்த நியூட்ரான்ஸ் தான் இன்டர்ன் எனக்கு புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் கன்வெர்ட் ஆகுது. நம்ம இதை தெளிவாக என்ன பார்ப்போம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அந்த இடத்துல நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ கான்செப்டில் இது வரும். அப்போ எனக்கு நியூட்ரான் தான் புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் கன்வெர்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்களேன், நேச்சர் வந்து புதுசாக ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் தான் நியூட்ரான். அந்த நியூட்ரான் எனக்கு என்ன பண்ணுது, புரோட்டானையும் கிரியேட் பண்ணுது, as well as என்ன கிரியேட் பண்ணுது, எலக்ட்ரானையும் கிரியேட் பண்ணுது. இப்போ ஒரு புரோட்டானை இதை கிரியேட் பண்ணியிருந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானை கிரியேட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ். இந்த ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன ஆகிடும், 0. அப்போ இந்த இடத்துலையுமே சார்ஜஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆன மாதிரியே இல்லை. ஏன்னா கிரியேட் ஆன புரோட்டான் கிரியேட் ஆன எலக்ட்ரான் என்ன பண்ணிடுச்சு, டிஸ்ட்ராய் பண்ணிட்டதுனால இந்த இடத்துலையுமே சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன, சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் nor destroyed, they are transferred from one object to the another. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா பை ரப்பிங். இப்படி ரப் பண்றதுனால ஒன்று வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணும், இன்னொரு வந்து எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது, கெயின் பண்ண போகுது. இதுதான் நம்ம சார்ஜிங் பை ரப்பிங்னு சொன்னோம். ஐசோலேட்டட் சிஸ்டம்ல சார்ஜ் கேரிங் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆகலாம், டிஸ்ட்ராய் ஆகலாம், ஆனால் சார்ஜஸ் கன்சர்வ்டாக தான் இருக்கு. நேச்சர் புது புது சார்ஜ் பார்ட்டிகல்ஸை கிரியேட் பண்ணும். அது என்னதுன்னு கேட்டால் நியூட்ரான்ஸ். இந்த நியூட்ரான்ஸ் தான் இன்டர்ன் எதை கிரியேட் பண்ணுன்னா புரோட்டானையும் எலக்ட்ரானையும் கிரியேட் பண்ண போகுது. ஒரு புரோட்டான் கிரியேட் ஆச்சு அப்படின்னா கூடவே ஒரு எலக்ட்ரான் கிரியேட் ஆகும். தே வில் கேன்சல் அவுட் ஈச் அதர் அப்படின்றதுனால எனக்கு ஆன்சர் என்ன ஆகும், 0 அப்படின்றது கிடைக்குது. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த இடத்துலையுமே சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். கான்செப்ஷுவலாகவும் சரி, நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காகவும் சரி, இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் உடைய ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். Q is equal to NE. ஸோ Q அப்படின்னா இதோட யூனிட் வந்து கூலும். N அப்படின்றது நம்பர், E அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை டினோட் பண்ணுது. அப்போ ஈனா சார்ஜ். இந்த E உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 1.6 into 10 to the power minus 19 கூலும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Q is equal to NE அப்படின்றது. இந்த E என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. E is nothing but basic unit of charge. ஏன் இதை பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் தான் ஆட் ஆகி எனக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, கியூவா ஃபார்ம் ஆகுது. இந்த n ஒரு நம்பர்னு சொன்னேன் இல்லையா, நம்பர் கேன் பி எனி நம்பர், ரியல் நம்பரா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரேஷனலைசேஷன் நம்பரா இருக்கலாம். இந்த இடத்துல n என்ன நம்பர்னு சொல்றாங்கன்னா n இஸ் a இன்டீஜர் அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் என்னதுன்னா n கேன் பி பாசிட்டிவ், n கேன் பி நெகட்டிவ். அப்போ இந்த Q is equal to NE ல n is a number, எந்த நம்பர் என்ன நம்பர் இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம்.
then E is the basic unit of charge. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நமக்கு அந்த QA கிடைக்க போகுது. இந்த E உடைய வேல்யூ 1.6 into 10 to the power minus 19 கூலும். SI யூனிட் ஆஃப் சார்ஜும் நமக்கு தெரியும் கூலும் அப்படின்றத பார்த்தாச்சு. ரைட்? இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி தெரியும் I is equal to Q by Tன்றது. இதை ஏன் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, நான் SI யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னன்னு சொன்னேன் கூலும். இந்த கூலுமுடைய டெஃபினிஷன் இங்கே நமக்கு தேவைப்படுது. ஸோ கூலுமுடைய டெஃபினேஷன் கண்டு எதனால நான் கரண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, எப்போல்லாம் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வந்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் எனக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ Q is equal to டிவிஷனில் இருக்கிற T அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ Q is nothing but கூலுமா. டெஃபினிஷன் என்னதுன்னா, கூலும் இஸ் டிஃபைன்ட் as the charge. ஆப்வியஸாக கூலும் யாருடைய யூனிட் அப்படின்னா சார்ஜர் யூனிட் தான். ஃப்ளோவிங், ஏன் நான் ஃப்ளோயிங் அப்படின்னு சொல்கிறேன்னா, சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்போது தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சார்ஜஸ் எதில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஒயரில் ஃப்ளோ ஆகும். சார்ஜஸ் எதில் ஃப்ளோ ஆகுது, ஒயரில் ஃப்ளோ ஆகுது. இங்கே டைம் இருக்கு இல்லையா, அப்போ எத்தனை செகண்ட் அப்படின்னா 1 செகண்ட். இஃப் கரண்ட் இஸ் எவ்வளோ ஆம்பியர், 1 ஆம்பியர். ஏன் இங்கே நம்ம 1ன்னு சொல்கிறோன்னா, கூலும் அப்படின்றது யூனிட் ஆஃப் சார்ஜ். யூனிட்னா நம்ம 1ன்னு தான் சொல்லணும். ரைட்? அப்போ வாட் இஸ் கூலும், கூலும் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சார்ஜ். சார்ஜ் என்ன ஆகணும், ஃப்ளோ இன் அ ஒயர். ஏன்னா ஆப்வியஸாக சார்ஜஸ் ஒயரில் தான் ஃப்ளோ ஆக போகுது. எவ்வளோ செகண்டில், 1 செகண்டில் எவ்வளோ கரண்ட் இருக்கும் போது, 1 ஆம்பியர் கரண்ட் இருக்க போகுது. ரைட்? இப்போ இங்கே பாருங்கள், சப்போஸ் எனக்கு வந்து Q is equal to, நான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 கூலும்னு எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்ன நமக்கு, Q is equal to NE. அப்போ இந்த இடத்துல N கண்டுபிடிக்கணும்னா N is equal to நம்ம என்ன போடுவோம், Q by E அப்படின்னு போடுவோம். இந்த Q உடைய வேல்யூ எனக்கு 1ன்னு தெரிஞ்சிச்சு. E உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் 1.6 into 10 to the power minus 19. இந்த 10 to the power minus 19 மேலே போச்சுன்னா 10 to the power plus 19 ஆகிடும். ஸோ 10 to the power plus 19 போட்டாச்சு, டிவைடட் பை 1.6ன்னு போட்டோம். இந்த 1 divided by 1.6 இருக்கு இல்லையா, அதை நான் அப்ராக்சிமேட்லி டிவைட் பண்ணும்போது 6 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 6 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப எனாரமஸான வேல்யூ, பெரிய வேல்யூ. இந்த நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது. 6 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ்னால் இந்த நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஒரு கூலும் எடுத்ததுக்கே, 1 கூலும் எடுத்ததுக்கே எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 6 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ்க்கு போகுது. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, கூலுமை யூனிட்டாக வச்சு இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே சம் போட போகிறது இல்லை. we are going to use smaller units. ஏன் கூலுமே யூஸ் பண்ணலாமேன்னு கேட்டால், நான் ஒன்ஸ் கூலும் யூஸ் பண்ணேன்னா இந்த நம்பரோடைய வேல்யூ பாருங்கள், 6 into 10 to the power 18 போகிறதுனால நான் இங்கே ஸ்மாலர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்மாலர் யூனிட்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று மைக்ரோ கூலும், இன்னொன்று மில்லி கூலும். மைக்ரோ கூலும் வந்து 10 to the power minus 6ல் இருக்கும். மில்லி கூலும் வந்து 10 to the power minus 3ல் இருக்கும். ரைட்? அப்போ வாட் இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் இஸ் நத்திங் பட் த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த சார்ஜஸ். ஏன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நம்பர் எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இன்டீஜராக இருக்குது. இந்த Q ஓட யூனிட் என்னது அப்படின்னா கூலும். E உடைய வேல்யூ 1.6 into 10 to the power minus 19 கூலும். E அப்படின்றது பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜஸ். பிகாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம Qவை கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த கூலுமுடைய டெஃபினிஷன் கொண்டு வரதுக்கு நம்ம I is equal to Q by T ஃபார்முலா எடுக்கிறோம். ஏன் I is equal to Q by T ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னா, whenever charges is flowing in a wire, current will be produced. அதுக்காண்டி கூலுமுடைய ஃபார்முலா, அதாவது கூலுமுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன எழுதுறோம், சார்ஜ் ஃப்ளோயிங் இன் அ ஒயர். சார்ஜ் வந்து ஒயரில் ஃப்ளோ ஆகணும். எவ்வளோ செகண்டில், 1 செகண்டில் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, 1 ஆம்பியர் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, Q வந்து 1 கூலும்னு அசியூம் பண்ணியிருப்போம். ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக அசியூம் பண்ணி நம்ம ப்ரொசீட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6 into 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு, which is enormous amount of big value. அப்போ அந்த இடத்துல நம்மளால 1 கூலும் யூஸ் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸ்மாலர் யூனிட்டாக 2 யூனிட் எடுக்கிறோம். ஒன்று மைக்ரோ கூலும், இன்னொன்று மில்லி கூலும். ரைட்? இப்போ இன்னொரு கான்செப்ட், என்னால் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸை யூஸ் பண்ண முடியுமா?
2 3 10 சார்ஜ்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகும் கரெக்டா. இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வச்சிருக்கேன். வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அப்படின்னா எது வேணா இருக்கலாம். ஒரு பல்பா இருக்கலாம், ஒரு டியூப் லைட்டா இருக்கலாம், ஒரு ஃபேனா இருக்கலாம், இல்ல உங்க போனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் வருமா? ஸோ கரண்ட் வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் உள்ள வந்துட்டு எனக்கு வெளியே போயிடுச்சு. அப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடும். அகைன் என்ன ஆகுது? செகண்ட் சார்ஜ் வருது, உள்ள வந்துட்டு வெளியே போகுது, கரண்ட் இருக்கும், வெளியே போனோன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடும். மூணாவது சார்ஜும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் உள்ள வரும். உள்ள வரும்போது கரண்ட் இருக்கும், வெளியே போகும்போது கரண்ட் என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடும். அப்போ ஒரு சார்ஜ் உள்ள வரும்போதும் கரண்ட் இருக்கு, அது வெளியே போகும்போது கரண்ட் இல்லை. கரெக்டா? அப்போ இந்த மாதிரியே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குறோம். ஒரு பல்பு சார்ஜ் விட்டு விட்டு எரியுதா? ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுதா? இல்லை, கண்டினியூஸா எரியுது இல்லையா? அப்போ என்னால இந்த இடத்துல மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கும்போது சார்ஜை டிஸ்கிரீட்டா பார்க்க முடியாது. டிஸ்கிரீட்னா என்னதுன்னா இந்த மாதிரி 1 2 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கிரீட்டா பார்க்க முடியாது. சார்ஜ் எப்படி பார்க்கணும்னா கண்டினியூஸா இப்படி தான் பார்க்க முடியும். பாருங்க, எல்லா சார்ஜையும் சேர்த்து நம்மளால என்ன எப்படி தான் பார்க்க முடியும்? கண்டினியூஸா தான் பார்க்க முடியும். ஆனா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட்டா 3 சார்ஜ் 10 சார்ஜ் 15 சார்ஜ்னு நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஸ்கிரீட்டா நம்பர் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பல்புக்குள்ள ஒரு சார்ஜ் போகும்போது கரண்ட் இருக்கும், அந்த சார்ஜ் வெளியே வரும்போது கரண்ட் இல்லை. ரெண்டாவது சார்ஜ் மூணாவது சார்ஜ் உள்ள போய் வெளியே வரும்போதெல்லாம் கரண்ட் விட்டு விட்டு வருதான்னு கேட்டா கிடையாது, கரண்ட் கண்டினியூஸா வருது. அப்போ மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல த கான்செப்ட் இஸ் நாட் டிஸ்கிரீட். எனக்கு கரண்ட் டிஸ்கிரீட்டா இல்லை, எப்படி இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கு. அப்போ இந்த இடத்துல மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல குவான்டைசேஷன் கான்செப்ட் வந்து இன்சிக்னிஃபிகண்ட், நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் யூஸ் பண்ணலாம். மைக்ரோஸ்கோபிக் கான்செப்ட்ஸ் லைக் இப்போ நம்ம ஃபார்முலாலாம் போட்டு சப்ஸ்டியூட்லாம் பண்ணுறோம் இல்லையா, தென் இந்த ஆர்டர் ஆஃப் டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸில் இருக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். மேக்ரோஸ்கோபிக் லெவலில் டிஸ்கிரீட்டாக நம்ம பார்க்க முடியாது, மேக்ரோஸ்கோபிக் லெவலில் கண்டினியூஸாக தான் பார்க்க முடியும். அப்போ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் சார்ஜஸ் cannot be discrete. அப்போ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 கான்செப்ட் பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். இந்த அடிட்டிவிட்டி கான்செப்ட்ல சார்ஜஸ் ஆட் பண்ணோம். எந்த நம்பர் மாதிரி ஆட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் மாதிரி ஆட் பண்ணோம். இந்த அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ்ல மாஸ் கூட சார்ஜை கம்பேர் பண்ணும்போது 2 விஷயம், ஒன்று சிமிலாரிட்டி, இன்னொன்று டிஃப்ரென்ஸ். என்ன சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஸ்கேலரா இருந்துச்சு. என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பட் சார்ஜஸ் ஆர் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ்னு பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட், தே ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் சார்ஜ் டு அனதர் சார்ஜ்னு பார்த்தோம். ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் எலக்ட்ரான் என்ன பண்ண போகுது? கெயின் பண்ண போகுது. ஸோ ஒன்று பாசிட்டிவாக மாறும், இன்னொன்று நெகட்டிவாக மாறும்ன்றதெல்லாம் பார்த்தோம். ஐசோலேட்டட் சிஸ்டம் சார்ஜ் கேரிங் பார்ட்டிக்கிள் எனக்கு டிஸ்ட்ராய் ஆனாலும் கிரியேட் ஆனாலும் சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு அப்படின்னு பார்த்தோம். சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு. லேட்டரா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஃபார்முலா என்னது? Q is equal to NE. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ சம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கும், எப்படிலாம் அதை ப்ரொசீட் பண்ணலான்றத ஒரு ஓவர்வியூவா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸோ சம்ஸ், ப்ராப்ளம் உடைய டைப்லாம் என்ன? ஸோ ப்ராப்ளம் உடைய ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, டைப் 1 ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். Q is equal to NEன்னு இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர்னு கேட்டிருப்பாங்க, இல்லை ஃபைண்ட் த சார்ஜ்னு கேட்டிருப்பாங்க. டைரக்டாக ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி டைரக்டான ஆன்சர் வந்துடும். E உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻⁻19 கூலும். இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், டைரக்டாக ஆன்சர் வந்துடும். இப்போ டைப் 2ல பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேல்யூஸ் கிராம்ஸில் இருக்கும். ஸோ இந்த கிராம்ஸில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா கிராம்னா ஃபார்முலா நமக்கு என்னது? மாஸ்
divided by atomic mass or molecular mass. இது ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, பேசிக் கெமிஸ்ட்ரி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் உடைய ஃபார்முலா என்னதுன்னா மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ். இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்னா இன்னொரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் divided by Avogadro number, which is 6.023 into 10 to the power of 23, right? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கிராம்ஸ்ல கொடுத்துட்டாங்க, கிராம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா டைப் 2 ப்ராப்ளம் என்னது, கிராம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா mass divided by atomic mass or molecular mass equal to number of atoms divided by 6.023 10 to the power 23. இது டிவிஷன்ல இருந்து அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும், நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைச்சிரும். அப்போ நமக்கு என்னுடைய வேல்யூ கிடைச்சிருச்சான்னு சொன்னால் இல்லை, அந்த இடத்துல நம்ம ஃபார்முலா லைட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். Q is equal to NZE. இந்த N தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். Z அப்படின்றது என்னதுன்னா அட்டாமிக் நம்பர். எதனால் இந்த இடத்துல நம்ம அட்டாமிக் நம்பர் எடுக்கிறோன்னா அட்டாமிக் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1, அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 13, சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். இதுவும் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்போ இந்த ஜெட்டோடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் இட் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே நம்ம சார்ஜஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாலேருந்து வரக்கூடிய அந்த கான்செப்டில் இந்த ஜெட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ டைப் 2 எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மோல் ஃபார்முலா யூஸ் பண்ணி Q is equal to N, Z and E. இதை வச்சு தான் நம்ம டைப் 2 ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும், ரைட்? ஸோ டைப் 1 ரொம்ப ஈஸி. டைப் 2ல் அவகேட்ரோ ஃபார்முலா யூஸ் பண்ணி N கண்டுபிடிச்சிட்டு அட்டாமிக் நம்பரும் யூஸ் பண்ணுறோம். இப்போ டைப் 3 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் 3 क्वेश्चनல மாஸ் கொடுத்துருவாங்க. மாஸ் கூடவே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டைம் கொடுத்துருப்பாங்க. டைம் யூஸ்வலா செகண்ட்ஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் கொடுத்துருப்பாங்க, கூடவே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டைம் இல்லைன்னா செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 kg கொடுத்துட்டு அந்த இடத்துல எனக்கு 6 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ 2 kg ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் வெளியே போகுது அப்படின்னா 6 செகண்ட்ஸில் வெளியே போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5 சாரி இங்கே மாஸ் வராது, கூலும் வரும். 1 செகண்ட் கூலும். டூ கூலும் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் வெளியே போயிருக்கு, 6 செகண்ட்ஸில் வெளியே போயிருக்கு. அப்போ 5 கூலும் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ செகண்டில் வெளியே போகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 2 கூலும் எவ்வளோ செகண்ட்ஸில் வெளியே போகுது, 6 செகண்ட்ஸில் வெளியே போதா. இப்போ 5 கூலுமுக்கு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக கண்டுபிடிக்க வேணாம். இந்த 2 கூலுமை ஃபஸ்ட்டு 1 கூலுமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 1 கூலுமுக்கு கன்வெர்ட் பண்ணால் 2 கூலுமுக்கு 6 செகண்ட்னா 1 கூலுமுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கன்வர்ஷனை எல்லா சம்முக்கும் பண்ணிடணும். எனக்கு 2 கூலுமில் கொடுத்துட்டு 5 கூலுமுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 கூலுமை எவ்வளோ கூலுமை மாற்றுங்க, 1 கூலும். இப்போ 1 கூலுமுக்கு 3 செகண்ட்ஸ்னா 5 கூலுமுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ செகண்ட்ஸ் வந்துடும், 15 செகண்ட்ஸ் வந்துடும். இது வந்து டைப் 3. இப்போ டைப் 4 எடுத்துக்கிட்டோன்னா மாஸ் கொடுத்துருப்பாங்க, கூடவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாஸையும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க. சப்போஸ் 2 kgல எனக்கு 6 into 10 to the power 6 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். முதல்ல நம்ம கொஷின் எழுதுவோமா. 2 kgல 6 into 10 to the power 6 ஆட்டம்ஸ் இருக்குது. முதல்ல இந்த கேஜியை நம்ம கிராமா மாற்றுவோம், பிகாஸ் கீழே கிராமில் தான் கொஸ்டின் இருக்குது. அப்போ 2 into 10 to the power 3 grams, 6 into 10 to the power 6. இப்போ இது நம்ம 1 கிராமுக்கு மாற்றணுன்றதுனால 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இருக்க இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். டிவைடட் பை 2 into 10 to the power 3.
10 to the power 3 10 to the power 6 cancel ஆகும் 2 6 cancel ஆகும் ஸோ 1 கிராமில் 3 into 10 to the power 3 அப்படின்றது கிடச்சிருச்சு நமக்கு 1 கிராமுக்கு கேட்கல எவ்வளோ கிராமுக்கு கேட்டிருக்காங்கன்னா 5 கிராம்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 கிராம் இஸ் ஈக்குவல் டு 15 into 10 to the power 3 ஆட்டம்ஸ் ரைட் மொத்தமாக 4 பார்த்துட்டோம் டைப் 1 ஃபார்முலா என்னது டைப் 1 சம்ஸ் என்னது Q is equal to NE direct substitution டைப் 2 டைப் 2ல என்ன பண்ணியிருப்பாங்க மாஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ மாஸ் மட்டும் கொடுத்துருக்கும் போது நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் மோல் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு Q is equal to NZE யூஸ் பண்ணுவோம் Z is nothing but atomic number டைப் 3 டைப் 3ல என்ன பண்ணியிருப்பாங்க கூலும் கொடுத்துருப்பாங்க கூடவே செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க டைப் 4ல என்ன பண்ணியிருப்பாங்க மாஸ் கொடுத்துருப்பாங்க கூடவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துருப்பாங்க இந்த டைப் 3 அண்ட் டைப் 4 மோர் ஓவர் எனக்கு சேமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல சால்வ் பண்ணுறோம் ரைட் இப்போது இந்த கான்செப்ட் ரிலேட்டடான சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போமா இந்த கொஸ்டினை பாருங்க a cup contains 250 grams of water a cup contains 250 grams of water இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க மாஸ் வந்து நமக்கு எவ்வளோ 250 grams find the total amount of positive charge present in the cup அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இது டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 கேட்டால் இது டைப் 2 சம் எப்படி இதை நம்ம டைப் 2 சம்னு சொல்கிறோம் பிகாஸ் கொடுத்தது மாஸ் மட்டும்தான் அப்போ டைப் 2 சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் மாஸ் divided by molecular mass equal to number of molecules ஏன் இங்கே நம்ம molecules எடுக்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது water is a molecule அப்போ number of molecules தான் எழுதணும் divided by 6.023 into 10 to the power 23 ரைட் இப்போ மாஸ் வந்து நமக்கு கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 250 grams so 250 divided by molecular mass of water நமக்கு தெரியும் 18 equal to number of molecules நமக்கு தெரியாது number of molecules divided by 6.023 into 10 to the power of 23 the division அந்த பக்கம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் அப்போ 250 divided by 18 into 6.023 into 10 to the power of 23 equal to number of molecules இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் 250 divided by 18 into 6.023 சால்வ் பண்ணோம் நமக்கு 83.1 into 10 to the power of 23 அப்படின்றது கிடைக்கும் இதுதான் என்னோடைய வேல்யூ ஸோ Q உடைய ஃபார்முலா என்ன Q is equal to NZE இந்த என்னோடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 83.1 into 10 to the power of 23 Z உடைய வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் Zனா அட்டாமிக் நம்பர் H2O அதாவது வாட்டர் தானே கொடுத்துருக்காங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 1 பிளஸ் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 8 plus 2 எனக்கு என்ன ஆயிடும் 10 so 10 into E உடைய வேல்யூ 1.6 into 10 to the power of minus 19 இப்போ 10 to the power of 23 10 to the power of minus 19 சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு 10 to the power 4 கிடைச்சிரும் 83.1 into 10 into 1.6 வந்துச்சு அப்படின்னா 1.32 into 10 into 10 to the power of 23 minus 19 சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கிடைக்கும் 1 செகண்ட் 1.32 கிடையாது 132.96 இது 10 to the power 4 ஆகிடும் ஸோ 132.96 into 10 10 to the power 4 சேர்ந்துச்சுன்னா 10 to the power என்ன கிடைக்குது 5 ஸோ யூஸ்வலாக ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி தான் வச்சுருக்கணும் அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.32 into 10 to the power 7 கூலும்னு வருது இது எந்த ஆப்ஷனில் இருக்குது 1.32 into 10 to the power of 7 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் ரைட் இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் a polythene piece rubbed with wool ஸோ ரப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சார்ஜிங் பண்ணுறோம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக சார்ஜஸ் என்ன ஆக போகுது இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் டாபிக் இது ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் சம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலித்தீன் ரப்பர் பாலித்தீன்
piece rubbed with wool is found to have a negative charge of 6 into 10 to the power minus 7 coulomb. Find the number of electrons அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கண்டுபிடிக்க சொன்னது நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா Q is equal to NE. Q உடைய வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு 6 into 10 to the power minus 7. எப்படி அதை நான் Q வேல்யூன்னு சொல்றேன் அப்படின்னா கொஸ்டின்ல கூலும்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா Q உடைய வேல்யூ தான். N தெரியாது, E தெரியும், 1.6 into 10 to the power of minus 19. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்க இந்த 1.6 into 10 to the power minus 19 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். அப்போ 6 into 10 to the power minus 7 divided by 1.6 into 10 to the power of minus 19. இந்த 10 to the power of minus 19 மேலே போச்சுன்னா 10 to the power of plus 19 ஆகிடும். ஸோ minus 7 plus 19. ஸோ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? N is equal to 6 divided by 1.6 into 10 to the power of 12 கிடைக்குது. 6 1.6 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.75 அப்படின்றது வரும். ஸோ 3.75 into 10 to the power of 12. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ சி ஆப்ஷன் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஃப் 10 to the power 9 electrons moved out of a body to another body every second, the time required to get a total charge on the other body is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா n வேல்யூ கொடுத்துருக்காங்க, 10 to the power 9 electrons அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டைம் வந்து எவ்வளோ செகண்ட் சொல்லியிருக்காங்கன்னா 1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 கூலும். இந்த 1 கூலுமுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்ணுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோமா? எண்ணுக்கான ஃபார்முலா என்ன? Q is equal to NE. ஸோ Q is equal to என்னுடைய வேல்யூ 10 to the power 9, E உடைய வேல்யூ 1.6 into 10 to the power of minus 19. ஸோ இது பேஸ் ஈக்குவலாக இருக்குது, 10க்கும் 10க்கும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ஆட் ஆச்சு அப்படின்னா 1.6 into 10 to the power of minus 10 கூலும் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எனக்கு கூலுமும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் செகண்ட்ஸும் இருக்குது. கூலுமும் செகண்டும் இருந்துச்சு அப்படின்னா இது எந்த டைப்பு? டைப் 3. ஸோ டைப் 3 கண்டிஷனை வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.6 into 10 to the power minus 10 கூலுமுக்கு கொஸ்டினில் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க? 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட், 1 செகண்ட். இப்போ எவ்வளோ கூலுமுக்கு கேட்குறாங்க? 1 கூலுமுக்கு வேல்யூ கேட்குறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 கூலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடும். இப்போ 1 கூலும் ஈக்குவல் டு 1 divided by 1.6 into 10 to the power minus 10. ஸோ இது ஆப்வியஸாக 1 divided by 1.6 வரும். into 10 to the power minus 10 மேலே போச்சுன்னா 10 to the power plus 10 ஆகிடும். இந்த 1 divided by 1.6 நம்ம போட்டோம் அப்படின்னா 0.625. 0.625 into 10 to the power of 10 seconds அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே எனக்கு எதில் இருக்குன்னா இயர்ஸில் இருக்குது. அப்போ செகண்டை இயராக மாற்ற நம்ம என்ன பண்ணுவோம்னா கவனிங்க, 60 seconds, 60 minutes, 24 hours, 365 days. ஏன் அப்படின்னா ஒரு இயரில் 60 செகண்ட்ஸ் இருக்கும், 60 மினிட்ஸ் இருக்கும், 24 ஹவர்ஸ் இருக்கும், 365 டேஸ் இருக்கும். அப்போ செகண்டை இயராக மாற்றுறதுக்கு நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? 60 into 60, 24 into 365. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்லி 198 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 198 இயர்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. 198 அப்படின்றது ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஏ இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். சரி, ஒருவேளை இந்த இடத்துல கொஸ்டின் மினிட்ல இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? கொஸ்டின் மினிட்ல இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிவைட் பை 60 போட்டிருந்தாலே போதும். கொஸ்டின் ஹவர்ல இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 60 into 60 போட்டிருக்கணும். கொஸ்டின் டேல இருந்தது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா 60 into 60 into 24 போட்டிருக்கணும். ஆனால் கொஸ்டின் இயர்ல இருந்ததுனால டிவைட் பை 60 into 60 into 24 into 365 அப்படின்னு போட்டோம். ரைட்? இப்போ அடுத்த கொஸ்டின் சிம்பிள் தான். the number of electrons that must be removed from a electrically neutral silver dollar to give it a charge of 24 coulomb அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா Q is equal to என்ன போட வேண்டியதான்? NE.
Q உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க 2.4 கூலும். So 2.4 is equal to n into E உடைய வேல்யூ 1.6 into 10 to the power minus 19. மல்டிப்ளிகேஷன்ல இருக்க இந்த 1.6 into 10 to the power minus 19 அந்த பக்கம் போச்சுனா டிவிஷன் ஆயிடும். அப்ப n is equal to 2.4 divided by 1.6 into 10 to the power minus 19. இந்த 10 to the power minus 19 மேல போச்சுனா 10 to the power plus 19 ஆயிடும். So 2.4 divided by 1.6. So இதை டிவைட் பண்ணும்போது 2.4 1.6 டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.5 plus 19 ஆயிடும். So 1.5 into 10 to the power plus 19 கிடைக்குது. So இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா D ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த क्वेश्चन. இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन கொஞ்சம் கான்செப்சுவலான क्वेश्चन. இந்த क्वेश्चनல தேவையில்லாத டேட்டாஸும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. A coin is made up of aluminum. ஒரு காயினை எதால மேக் பண்ணிருக்காங்க அப்படினா அலுமினியமால மேக் பண்ணிருக்காங்க. அதோட மாஸ் கொடுத்திருக்காங்க. அலுமினியம் ஒரு ஆட்டம் அப்படின்றதுனால அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படினா 0.75 grams. சோ क्वेश्चनல மாஸ் இருக்கு. as a square shape அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த குவான்டைசேஷனுக்கும் ஷேப்புக்கும் சம்பந்தமே இல்ல. and its dimension measures 177 mm னு சொல்லிருக்காங்க. டைமென்ஷன், ஷேப் இது எதுவுமே குவான்டைசேஷன் டாபிக்ல நம்ம பார்க்கவே இல்லை. இது எதையுமே குவான்டைசேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ இது எல்லாமே தேவையில்லாததான். அண்ட் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலே ஆப்வியஸா இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தான். த மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் சார்ஜஸ்னா Q வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படி நான் Q வேல்யூன்னு சொல்றேன்னா மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ்னா Q தான். இன்னொன்று ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்சர் கூலும்ல இருக்கு. கூலும்ல இருந்தாலே நம்மள கேட்கறது என்ன வேல்யூனா Q வேல்யூ தான். இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா வெறுமே மாஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ மாஸ் வேல்யூ மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படினா இது ஆப்வியஸா டைப் 2 சம். டைப் 2 சம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? Q is equal to n z e. இந்த n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மாஸ் divided by atomic mass equal to number of atoms divided by 6.023 into 10 to the power of 23. மாஸ் வந்து क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 0.75. அட்டாமிக் மாஸும் क्वेश्चनலயே இருக்கு givenல 26.98 ன்னு கொடுத்திருக்காங்க. So 26.98. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தெரியாது, Na தெரியாது. divided by 6.023 into 10 to the power of 23. டிவிஷன் அந்த பக்கம் போச்சுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படினா மல்டிப்ளை ஆயிடும். அப்ப Na is equal to 0.75 divided by 26.98 into 6.023 into 10 to the power of 23. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணனும்னு வெச்சுக்கங்களேன். n உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுனா 0.16 into 10 to the power of 23 அப்படினு கிடைக்கும். இப்போ இந்த Na வேல்யூ அதாவது n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார்முலா நமக்கு என்னது அப்படினா Q is equal to n z e. இந்த n உடைய வேல்யூ தெரியும், இந்த z உடைய வேல்யூ எனக்கு தெரியாதே அப்படினு நினைச்சீங்கன்னா அலுமினியம் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து 13. இது எனக்கு தெரியாது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இங்க கவனிங்க. அட்டாமிக் மாஸ் வந்து நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க क्वेश्चनல? அட்டாமிக் மாஸ் வந்து 26.98 ன்னு சொல்றாங்களா? இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கத கணக்குல சேர்க்க கூடாது. ஏனா நம்பர் ஆஃப் புரோட்டானோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோ பாயிண்ட்ல வரதுக்கு சான்ஸே இல்ல. பாயிண்ட்க்கு முன்னாடி 26 இருக்கா? இதுல பாதி என்ன? 13. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16. இதோட பாதி என்ன? 8. அதான் அட்டாமிக் நம்பர். சோ பாதி எடுத்தாலே போதும். அப்ப இங்க 26 கொடுத்திருக்காங்க. Z உடைய வேல்யூ எனக்கு என்னது? 13. யூசுவலா क्वेश्चन பேப்பர்ல இதெல்லாம் இருக்கும். இல்ல அப்படினா கண்டுபிடிக்க தான் சொல்றேன். இப்ப Q is equal to n உடைய வேல்யூ 0.16 into 10 to the power of 23. Z உடைய வேல்யூ 13. E உடைய வேல்யூ 1.6 into 10 to the power of minus 19. பேஸ் ஈக்குவலா இருக்கு. 10 to the power 23 இங்கேயும் 10 to the power minus 19. பேஸ் ஈக்குவலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பவர் ஆட் ஆகும். பவர் ஆட் ஆச்சுன்னா அங்க 10 to the power 4 ஆயிடும். மீதியெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 3.328 into 10 to the power 4 கூலும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 3.47 into 10 to the power 2 கூலும் இருக்கு. 3.47 into 10 to the power 4 கூலும் இருக்கு. நமக்கு வந்தது 10 to the power 4 கூலும் தான்.
அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ரைட். இப்போ அடுத்து in an object a mass of 1 kg மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து இந்த இடத்துல 1 kgல இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 into 10 to the power 20. அங்கே கொஸ்டினில் 22 இருக்கு, அது ஒரு மிஸ்டேக். ஸோ 20 தான். 4 into 10 to the power 20. The charge gained by the solid in 1 gram அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 கிராமில் எவ்வளோ சார்ஜஸ் கெயின் ஆக போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாஸும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஆப்வியஸாக டைப் 4 சம். ஸோ டைப் 4 சம். டைப் 4 சம் எப்படி சால்வ் பண்ணுவோம்? 1 kgல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு? 4 into 10 to the power 20 ஆட்டம்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல எவ்வளோ கிராம்க்கு கேட்டிருக்காங்க? 1 கிராம்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேஜில இருக்கு, அதை கிராமா மாத்த 1 into 10 to the power 3 கிராம், 4 into 10 to the power 20 ஆட்டம்ஸ். இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 10 to the power 23 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். ஸோ 1 equal to 4 into 10 to the power 20 divided by 10 to the power 3. 10 to the power 3யும் 10 to the power 20யும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கிராம்ல நமக்கு 4 into 10 to the power 17 ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல ஆட்டம்ஸை பத்தி கேட்கல, கூலுமை பத்தி கேட்கறாங்க. ஸோ கூலும் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், Q is equal to NE. இப்போ Q is equal to n உடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ? 4 into 10 to the power of 17. E உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1.6 into 10 to the power minus 19. இப்போ இங்கே பேஸ் ஈக்குவலாக இருக்கா? 10 to the power 17, 10 to the power minus 19 பேஸ் ஈக்குவலாக இருக்கா? இப்போ பவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது? ஆட் ஆக போகுது. ஆட் ஆச்சு அப்படின்னா 10 to the power என்ன கிடைக்கும்? -2. 4 into 1.6 வந்து ஆட்டோமேட்டிக்காக 6.4. ஸோ 6.4 into 10 to the power -2 கூலும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் சம்ஸ் தான் நம்ம இந்த குவான்டைசேஷனில் பார்த்தோம். அது லாஸ்ட்டாக கான்செப்ட் என்னன்னு பார்த்து இந்த கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். டைப் 1ல டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணோம். Q is equal to NE போட்டு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணோம். டைப் 2ல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. டைப் 2ல என்ன கொடுத்துருந்தாங்க? மாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறது Q is equal to NZE. இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். Z is nothing but atomic number. அடுத்து டைப் 3. டைப் 3 ஃபார்முலாஸ்ல கூலும் கொடுத்துருப்பாங்க அண்ட் டைம், அதாவது செகண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம டைப் 3ல சால்வ் பண்ணி பார்த்தோம். இந்த செகண்டை மினிட்டா கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 60, ஹவரா கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 60 into 60, டேயா கன்வெர்ட் பண்ணும்போது divided by 60 into 60 into 24. அதுவே இயரா கன்வெர்ட் பண்ணும்போது divided by 60 into 24 into 365 அப்படின்னு பார்த்தோம். லாஸ்டா டைப் 4. டைப் 4ல மாஸும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாஸும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துருந்தா அது டைப் 4. ரைட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 வச்சுப்போம். அடுத்து கூலும்ஸ் ஃபோர்ஸ், கூலும்ஸ் லா வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.